கமிட்மெண்ட் டு பீப்புள், யூ லவ் யுவர் லேண்ட், யூ லவ் யுவர் பீப்புள். இப்போ என்னுடைய ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலை வடிப்பு தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிஜினஸாக பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழில். இப்போ மலைகள் வெட்டக்கூடாது, எங்களுக்கு கற்கள் கிடைக்காதுன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து வரிக்கற்களுக்கு வந்து பாசே கிடையாது. இப்ப வரிக்கற்கள் இல்லாம கோயில் சிலைகள் எப்படி வடிவமைக்கப்படுது? அப்ப என்னுடைய மக்கள் இல்லீகலா தான் அந்த கல்லை எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு. இப்ப இல்லீகலா வரும்போது ஹி இஸ் ரிஸ்கிங் ஹிஸ் லைஃப், அவனுடைய பொருளாதாரம், அந்த வண்டியா இருக்கட்டும், அதை அவன் ரிஸ்க் பண்றான். இப்போ இன்கேஸ் யாராவது நடுவுல பிடிச்சாங்க அப்படின்னா தென் தே கான்ஃபிஸ்டிகேட் த வெஹிக்கிள், எல்லாமே ரிஸ்க் இருக்குல்ல. ஆனா அவனுக்கு அந்த தொழில் தானே தெரியுது. அப்ப அந்த தொழிலை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பேசுனீங்க? அவனுக்கு ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல என்னென்ன ஸ்கோப்ஸ் அவனுக்கு இருக்குது? இப்போ ஃபிஷிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 to 4 மாதம் மட்டும்தான் போட் தொழில் அப்படிங்கிறது நடக்குது. மற்ற மாதங்கள் வந்து போட் தொழில் கிடையாது இல்ல. அப்போ அவங்க அந்த சம்பாதிக்கிற 4 to 5 மாதம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் அடுத்த 7 மாசம் 8 மாசம் அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்போ இது ஃபிஷிங் பேஸ்ட் இக்கானமி ஒன்னு அங்க டெவலப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு 365 days தொழில் இருந்திருக்கும்.